அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு CGA. I am டாக்டர் சிவபாலன், கேரியர் ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் தாசா பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் NRI அட்மிஷன்ஸ் எப்படி வந்து NIT, IIIT GFTயில் என்ன மாதிரியான ரேங்கிங்க்கு என்ன மாதிரி பர்சன்டேஜ்க்கு கிடைக்கும் அப்படின்னு டவுட் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக தேர் கோயிங் டு see about DASA. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை விசிட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். DASAன்றது டைரக்ட் அட்மிஷன் ஃபார் அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இது மூலமா நீங்கள் NIT, IIIT கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக் இன்ஸ்டியூஷனை ஜாயின் பண்ண முடியும். IITல மட்டும் இந்த கோட்டாவில் ஜாயின் பண்ண முடியாது. DASA கீழே பார்த்தீங்கன்னா DASA-CIWG அண்ட் நான்-CIWGன்னு வரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும் அண்ட் வேலிட் JEE மெயின் ஸ்கோர் இருக்கணும் அண்ட் கண்டிப்பாக 11th and 12th நீங்கள் அப்ராடில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? CIWGனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப். உங்களுக்கு கண்ட்ரிஸ் வந்து UAE, சவுதி, ஓமன், கத்தார், குவைத், பஹ்ரைன் இதெல்லாம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். நான்-CIWGன்றது இந்த கண்ட்ரிஸ் இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ் வந்து நான்-CIWG வருவீங்க. என்ன சார் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான்-CIWGக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $US வந்து $4,000 வந்து $8,000 வரையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே CIWG இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா, பர் செமஸ்டர் அரௌண்ட் 62,500 தான் ஃபீஸே உங்களுக்கு வரும் பர் செமஸ்டருக்கு. ஆனால் இது உங்களுக்கு $4,000 வந்து $8,000 வரையும் போகுது. ஸோ அந்த வகையில் CIWG வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஃபார் லோ ஃபீஸு அண்ட் சேம் காலேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 97% எடுத்து Tier 3 NITs ஒருத்தன் படிப்பான் இல்லையா, அது 87% எடுத்து நீங்கள் இந்த கோட்டா மூலிமா உங்களால் வர முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். DASA நான்-CIWG வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் தான், பட் குட் பேக்கப் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த காலேஜுக்குலாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் NIT கேலிக்கேட்டில் 1071 ரேங்கிங்க்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக. இதுவே நீங்கள் அப்படியே கீழே ஸ்காலில் நான் பண்ணுறேன் பாருங்கள். CIWGக்கு அப் டு 12 lakh ரேங்க் வரையும் சீட் கிடச்சிருக்கு. இங்கே இதெல்லாம் க்ளோசிங் ரேங்க். இங்கே பாருங்கள் 1,83,000, 1,90,000, 2 lakh, 2,22,000 அண்ட் இட்ஸ் கோஸ் அப் டு 12 lakhs வரையும் உங்களுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேங்க பாருங்கள். 12 லட்சம் ரேங்கிங் வரையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் உங்களுக்கு CIWG கடைசி சீட்டு பாருங்கள் எங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போபாலில் 12 lakhsக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அதே வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாட்னாவில் பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகேங்களா? 12,70,000க்கு. அதே நான்-CIWGயில் பாருங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜலந்தரில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆக உங்களுக்கு 12 lakhs வரையும் CIWGக்கு வாய்ப்பு இருக்குது. 13 lakhs வரையும் நான்-CIWGக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது அஃப்கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைட் கோர்சஸ் EC வரையும். ஸோ அதெல்லாம் எந்த நல்ல கல்லூரியில் கிடைக்குது அப்படின்றத CIWGயில் பார்க்கலாம். அதுவே நான்-CIWGன்னு பார்க்கலாம். அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த இதை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணுன்னா தாராளமாக ஹெல்ப் கேளுங்க. டெஃபினட்டாக வில் பி ஹெல்பிங் யூ. ஃபர்ஸ்ட் எல்லாரும் விரும்புறது பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CIWGக்கு பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அதோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் பாருங்கள் 16,522. இந்த வருடம் அதே இது கிடைக்குமானா, இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே அதே ரேங்க் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் 80% சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த வருடம் ஸ்டூடெண்ட்ஸோட அப்பியரன்ஸ்ன்றது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேபி உங்களுக்கு நம்ம சொல்ல போகிற ரேங்கிங்லேருந்து கொஞ்சம் டீவியேஷன் வரும். அந்த வகையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாருங்கள் 16,522. நம்ம NIT திருச்சி ஒன்லி CIWG மட்டும் பார்க்குறோம். அண்ட் உங்களுக்கு EC பாருங்கள் 33,868 கிடச்சிருக்கு. அடுத்ததுக்கு EEE பாருங்கள் உங்களுக்கு வந்து 78,969 அதான் வந்து லீஸ்ட்டாக கிடச்சிருக்கு. மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 77,267 அண்டு லீஸ்ட்டாக பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் பாருங்கள் 3,33,855. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் NITs திருச்சியில் 98% எடுத்தும் அவங்களுக்கு சிவில் கூட கிடைக்கல. பட் உங்களுக்கு பாருங்கள் 3 lakhனா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஐ திங்க் 80% கிட்டே போவீங்க. ஈவன் தான் உங்களுக்கு பாருங்கள் 3,38,000 உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி 2 lakh, ப்ரொடக்ஷன் பாருங்கள் 2,50,000 அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 1,78,000, கெமிக்கல் இன்ஜினியரிங் 1,56,000. இது திருச்சியை பொறுத்தவரை. ஓகேங்களா? அதே CIWG. அதே நான்-CIWG பாருங்கள் உங்களுக்கு ரேங்க் வந்து லீஸ்ட்டாக பாருங்கள் 9,74,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி. ஸோ அப்கோர்ஸ் உங்களுக்கு நான்-CIWG வந்து CIWG கம்பேர் பண்ணும்போது ரேங்கிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் முடிஞ்சிருக்கு. அதனால் இங்கே CIWG ஸ்டூடெண்ட்ஸ் நான்-CIWG போகிறதுல அர்த்தம் இல்லை. பட் எனியோ நான்-CIWG ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
இதுதான் ரெஸ்பெக்டிவ் க்ளோசிங் ரேங்கிங். ஓகேங்களா. அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் விரும்புறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே படிக்க நினைப்பாங்க. NIT திருச்சி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு IIITM காஞ்சிபுரம் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு JoSAA கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் எந்தெந்த காலேஜ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸாக கொடுத்துருவாங்க. அதில் வந்து உங்களுக்கு IIITM காஞ்சிபுரம் NIT பூச்சில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு வந்துடும். IIIT திருச்சி லாஸ்ட் டைம் அலோகேட் ஆகலாம், இந்த வருஷம் மேபி அலோகேட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அந்த வகையில் உங்களுக்கு NIT பூச்சேரி அண்ட் IIITM காஞ்சிபுரம் இங்கே பாருங்கள். உங்களுக்கு வந்து லீஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா NIT பூச்சேரியில் DASA CIWG வந்து பாருங்கள் 11,49,000 என்ன கிடச்சிருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா IIITM காஞ்சிபுரமில் டிசைன் இன்ஜினியரிங் 8 lakh கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் CIWGக்கு 6 lakhs வரையும் கிடச்சிருக்கு, 6,66,000. அதே CIWG பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு பாருங்கள் இங்கே IIITM காஞ்சிபுரமில் 3,69,000. ஓகேங்களா. IIITM காஞ்சிபுரம். அதுவே வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு DASA CIWGக்கு NIT பூச்சேரியில் 2,14,000க்கே முடிஞ்சிருது. ஓகேங்களா. அண்ட் ஈஸி பாருங்கள் ஓரளவு வந்து உங்களுக்கு ரேங்க் ரொம்ப பின்னாடி போயிருக்கும். IIITM காஞ்சிபுரமில் உங்களுக்கு நான் CIWGக்கு 6 lakhs வரையும் கிடச்சிருக்கு. அண்ட் CIWGக்கு உங்களுக்கு ட்ரிப்ளி பாருங்கள் NIT பூச்சேரியில் 4,60,000. அண்ட் IIITM காஞ்சிபுரம் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா DASA CIWGயில் 4,37,000. இதெல்லாம் வந்து ரெஸ்பெக்டிவ். இது NIT பூச்சேரி சிவில் பாருங்கள் 3,72,000. அண்ட் ஈசி பாருங்கள் NIT பூச்சேரியில் CIWGக்கு 4,70,000. அப்போ நான் CIWG தான் கொண்டு ரேங்க்கு இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் திஸ் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ஃபார் NIT பூச்சேரி அண்ட் இது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் NITஸில் படிக்கிறோம், இது வந்து எங்களுக்கு அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் NIT காலிக்கத்து, ரூர்கலா, வாரங்கல், சூரத்கல் இதெல்லாம் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு அண்ட் ஈஸி வரையும் என்ன கிடச்சிக்குன்னு பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு முக்கியமான NIT பாருங்கள், சூரத்கல், NIT சூரத்கல், காலிக்கட்டு, ரூர்கலா அண்ட் NIT நாக்பூர் அண்ட் NIT அலகாபாத், NIT டெல்லி அண்ட் நியர்பை ஸ்டேட் NIT ஆந்திரா அண்ட் IIIT கோட்டயமில் வந்து பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் புதுச்சேரி டெக்னாலஜி யூனிவர்சிட்டி. ஃபைனலாக முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையா, அதில் NIT சூரத்கல்ல பாருங்கள் 22,000, ஸோ 22,000 முடிஞ்சது. காலிக்கேட்டில் 74,000 அண்ட் ரூர்கலாவில் பாருங்கள் 1,27,000, ஸோ அதுதான் 1 lakh மேலே ரூர்கலா வருது. அப்புறம் NIT நாக்பூரில் உங்களுக்கு 1,47,000, இது ஒன்லி CIWG மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் NIT அலகாபாத்தில் 2,56,000. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் தான் வேணும்னா NIT அலகாபாத் இஸ் ரியலி குட். உங்களுக்கு அதிகபட்சமாக பாருங்கள் IIIT கோட்டையம் பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3,19,000 அண்ட் NIT குருஷேத்ரா 4,37,000 அண்ட் புதுச்சேரி டெக்னாலஜி யூனிவர்சிட்டி நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா 6,12,000 கூட கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதுவே நான் CIWGக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கும்போது, அதுமாதிரி நான் CIWG பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அலகாபாத்தில் 13,29,000. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேங்கிங். ஓகேங்களா. 13,29,000க்கு உங்களுக்கு ECE கிடச்சிருக்கு. நான் ஒன்லி வந்து ECE, CSE இந்த மாதிரியான இந்த ரேங்க்கு இதுவே கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், ப்ரொடக்ஷன் அந்த காலேஜ் தான் இன்னும் ரேங்க் வந்து இன்னும் அதிகமாகவே கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. NIT டெல்லியில் பாருங்கள் AI டேட்டா சயின்ஸ் 10 lakh கிடச்சிருக்கு நான் CIWGக்கு. NIT குருஷேத்ராவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10 lakh. NIT போபாலில் பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10 lakh. அகைன் NIT அலகாபாத் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 9 lakh கிடச்சிருக்கு. அண்ட் NIT டெல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 10 lakh, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 9 lakh. அண்ட் IIIT கோட்டயம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் AIDS உங்களுக்கு வந்து 8,78,000 கிடச்சிருக்கு. அண்ட் NIT கோவா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 8,28,000. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே தான். ஓகேங்களா. ஸோ நான் CIWGக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். CIWG சார் நான் எந்த காலேஜ்னாலும் படிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஏதாவது ஒரு NIT கிடச்சா பரவாயில்ல அப்படின்னா லீஸ்ட்டாக பாருங்கள் நேஷனல் ஆஃப் டெக்னாலஜி பார்ட்னால ECE பாருங்கள் உங்களுக்கு 12,70,000 கிடச்சிருக்கு. அடுத்தது NIT போபாலில் பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அகைன் 12 lakhs. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். IIIT பூனேயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு 11 lakh கிடச்சிருக்கு. நேஷனல் ஆஃப் டெக்னாலஜி ஆந்திர பிரதேஷ் ECE 10 lakhs. குருஷேத்ரா மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLS இன்ஜினியரிங் 9 lakhs. அண்ட் IIIT சித்தூர் பாருங்கள் உங்களுக்கு 9,34,000க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். NIT அகர்தலாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 9,31,000. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், யூ கேன் டவுன்லோட் இட். ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் டிஸ்பிளேல இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, தாராளமாக நீங்கள் ரீச் பண்ணலாம். மேலும் நம்மளுடைய சேனலில் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ டூ ஸ்டே டியூன். அகைன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.